ஃபஸ்ட் ரவுண்டில் தேர்ட் மேட்ச்சு கவுண்டம்பட்டி அண்ட் திருவள்ளூர் மோதுறாங்க. கவுண்டம்பட்டி கீழூர் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர், அதே தான் காமன் பவர் பிளே 2 ஓவர். ஓப்பனிங் பேராக விஜய் அண்ட் தங்கவேல் இருந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் விஜய் இருப்பார். ஃபஸ்ட்டு பால் நல்லா லைனை பிடிச்சி போட்டாருங்க. ஒரு டாட் பால். செகண்ட் பால் ஒரு நல்ல ஃபுல் டாஸ் பாலாக ஏக்கர் போட்டாருங்க. ஆனால் ஃபீல்டர் மிஸ் பண்ணி ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு 2வது பாலே. நெக்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணி தங்கவேல் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். மறுபடியும் ஒரு லோ ஃபுல் டாஸை நேராக அடிச்சிருக்காங்க. இந்த ஒரு மிஸ்ஃபீல்டு எதுவும் பண்ணல, ஒரு ரன் கிடச்சிருக்கு இதுக்கும். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, வெளில போயிடுச்சுங்க. திருவள்ளூர் அணி அவங்களோட மொதல் 6 எடுத்து வர்றாரு விஜய். மறுபடியும் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட் திசையில். கீழே போயிருக்கானா இந்த தடவை. 2 புஷ் பண்ணுறாங்க, பட் சேஃபாக ரீச் பண்ணிட்டார் விஜய். நல்ல ஒரு ஓவர், 6 பவுண்ட்ரி ட்ரை பண்ணுறாங்க. ஒரு 6 கொண்டு வந்துட்டார். மேக்ஸிமைஸ் பண்ணுவாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் பவர் பிளேயோட மொதல் ஓவர் தான், இன்னும் முடியலை. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் திரும்பி போட்டார். கீப்பர் கையில் அவுட் ஆகிட்டு போகிறாருங்க விஜய். நல்ல கம்பேக்னு சொல்லலாம் பவுலர் இருந்து. 6 அடித்த பேட்ஸ்மேன் விஜய் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஒரு ஓவருக்கு 10 அடிச்சு அடிக்கிறாங்க திருவள்ளூரை. செகண்ட் ஓவர் போட்ட இனியவன் அந்த மொதல் பால் நேராக அடித்தாங்க, அரைஞ்சிட்டாரு தங்கவேலு. 6ங்க. ஸ்லோவாக போட்டதை பிக் பண்ணிட்டாரு கரெக்டாக. லென்த் ஏர்லியாக பிக் பண்ணார். நெக்ஸ்ட் பால் நல்லா ஆஃபில் இழுத்து போட்டார். கேட்சுக்கான கால். ஒரு ஃபீல்டர் இருக்கார், மிஸ் பண்ணிட்டாருங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு மணிவேலில். வந்த மொதல் பாலே வெள்ளையான்னு பார்ப்போம். பார்டரில் போய் விழுந்திருக்கு. 6ஆ 4ஆன்னு தெரில. போன பால் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. மணிவேல் ஃபேஸ் பண்ண மொதல் பாலே 4 அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பால் மேக்ஸிமைஸ் பண்ணுவாரா பவர் பிளேயில்? திரும்பிட்டார் ஏர்லியாரா, ஆனால் டாட் பால் கனெக்ட் பண்ண முடியல. ரிட்டர்ன் பேட்டு. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காங்க, 6ங்கன்னு நினைக்கிறேன். பீட் பண்ணிடுச்சு ஃபீல்டராங்க. ஒரு லோவாக போனார் ஏக்கர் பாலுக்கு. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு வெளில. நெக்ஸ்ட் பால் அரௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இனிவன். மறுபடியும் மிட் விக்கெட் திசையில் அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. செட்டப் கரெக்டாக. ஒரு ரன் மட்டும் தான் கிடச்சிருக்கு. 2 ஓவருக்கு 28 அடிச்சு அடிக்கிறாங்க திருவள்ளூரை. தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் கவர்ஸில் ஒரு ரன்னு தள்ளி விட்டு ஓடுறாங்க. 2 புஷ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இல்லை, ஒரு ரன் மட்டும் தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் 6 அடித்த பேட்ஸ்மேன் தங்கவேல் இருக்கார். லெக்கில் கேட்சான்னு பார்ப்போம். பிடிக்க முடியல அங்கே ஃபீல்டரால். நல்லா போட்டிருக்காரு சூர்யா இது வரைக்கும். நெக்ஸ்ட் பால் மணிவேல் ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. அடிச்சிருக்காரு, ஆனால் 6 கனெக்ட் பண்ண முடியல. கீழே தரையாக பேருக்கு ஒரு ரன் மட்டும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாலும் சிங்கிள் தான். நெக்ஸ்ட் பால் சரியான ஷாட்டுங்க. நல்லா லோவாக போயிட்டு கெந்தி விட்டார். சூப்பராக தங்கவேலு. நெக்ஸ்ட் பால் இதையும் அடிக்க ட்ரை பண்ணார், பட் மிஸ் பண்ணிட்டாரு. ஆஃப்லைன் நல்லா ஏற்றி போட்டார் சூர்யா இந்த பாலை. நெக்ஸ்ட் பால் ஒரு ஷார்ட் பிச் பால் மிஸ் டைம் பண்ணி கீழே ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. பவர் பிளேலே இருக்குது பால். நெக்ஸ்ட் ஓவர் போட வினோத் வந்திருக்காரு. 38 ரன் அடிச்சு அடிக்காங்க இது வரைக்கும். மொதல் பாலே கீப்பர் கேட்ச்சு எடுத்துட்டாருங்க. நல்லா ஆடிட்டு இருந்த தங்கவேல் அவரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. 3 ஓவருக்கு 38. 4வது ஓவரில் மொதல் பாலே விக்கெட்டு. நியூ பேட்ஸ்மேன் சஞ்சய் அதனால் இங்கே உள்ள வந்தோடனே ஒரு மிஸ் டைம் ஷாட்டு. நல்லா மடக்கி அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்ப்போம். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு, கரெக்டாக சேஃபாக வச்சு போட்டாங்க. சஞ்சய் வந்தோடனே அவரோட விக்கெட் லூஸ் பண்ணிட்டு போகிறாரு. பேக் டு பேக் விக்கெட் எடுக்கிறாரு வினோத். நியூ பேட்ஸ்மேன் பிருத்வி வந்திருக்காரு உள்ள. அந்த மொதல் பாலே அடிச்சாருண்ணா வெளில. நல்லா லோவாக போய் தூக்கி விட்டாரு. வெளில போயிடுச்சு. விண்டு அந்த சைடு தான் அடிக்குது கரெக்டாக. நெக்ஸ்ட் பால் நல்லா தாங்க போட்டார் வினோத், ஆனால் வெளில அடிச்சார். வந்த மொதல் பாலே பிருத்வி.
அடித்து போட்டார் மிட் விக்கெட். ஒரு ரன் மட்டும் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் மணிவேல் அடிச்சிட்டாருங்க வெளில. அதையும் சேஃபாக உள்ளே போட்டுருக்காங்க. ஆனால் 6ன்னு சொல்கிறாங்க. 6 கொடுத்துருக்காரு அம்பையர். 4 ஓவருக்கு 51 அடிச்சு ஆடிருக்காங்க. 5th ஓவர் போட சூர்யா வந்திருக்காரு. அடிச்சிருக்காரு பிருத்திவி. கேட்சான்னு பார்ப்போம். ஃபீல்டர்ஸ் உள்ளே வராங்க. எடுத்துட்டாருங்க. சேஃபாக கேட்ச் எடுத்துட்டாரு. பிருத்திவி அவரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சின்னசாமி வந்திருக்காரு உள்ள. அடிச்சிருக்காரு. பவுலரே எடுத்துருவான்னு நினைக்கிறேன். கேட்ச்சு ஈஸியான சான்ஸ் எடுத்துட்டாருங்க. சின்னசாமி வந்தோடனே அவரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் செந்தில் இங்கே ஸ்ட்ரைக்கில் வந்தோடனே ஒரு கட் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள் அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. மணிவேல் அதனால ஸ்ட்ரைக்கில் இருப்பார். நெக்ஸ்ட் பால் லெக் சைடில் ஒய்டு போட்டுருக்காரு சூர்யா. ரீபால் போன பால் ஒய்டு அடிச்சுக்காரு. அங்கே ஆள் இல்லைண்ணா 4 போகலைங்க. நின்றுச்சாங்க தெங்கி. மணிவேல் 2 ரன் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பால் மேக்ஸிமைஸ் பண்ணுவார். வெயிட் பண்ணி பார்ப்போம். மணிவேல் அடிச்சிருக்காரு. பவுலரே போகிறாரு. ஆனால் எடுத்துவாரா இல்லை மிஸ் பண்ணிட்டாருங்க. ஸ்டம்ப் அங்கே டேரக்ட் ஹிட் வச்சுருக்காங்க. மறுபடியும் இன்னொரு ரன் ஓடுறாங்க. நல்லா ஆடிக்கிட்டு இருக்க பேட்ஸ்மேனுக்கு கேட்சை விடுறாங்க. கவுண்டம்பட்டி கீழோ. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. வெளில பேச்சுன்னு நினைக்கிறேன். வெளில பேச்சுங்க. கிளியர் ஆயிடுச்சு. மணிவேலி நின்று அடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு ஓவர் வெளியே இருக்குது. கரெக்டாக ஃபினிஷிங் கொடுப்பாரான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஓவர் போட்ட விமல் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் செந்தில் இருக்காரு. 5 ஓவருக்கு 63 அடிச்சு அடிக்காங்க. மொதல் பாலே கீப்பர் கையில் போட்டுருக்காரு. ஒரு லெஃப்ட் ஹேம் ஆக்ஷன் நல்லா போடுறாரு. பவுலிங் ஸ்லோயராக யோசிச்சு போட்டார் நல்லா. நெக்ஸ்ட் பால் நடந்து போனார் பேட்ஸ்மேன். ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஒய்டு தாங்க, பெரிய ஒய்டு இதெல்லாம். ரீபால் ஃபைன் லெக் திசையில் வந்துச்சு. நிற்க வச்சு ஓடுறாங்க. நெக்ஸ்ட் பால் ஒன் பால் ஒயிட் ரீபால் போகிறாரு. அதுக்கு மணிவேல் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரா ஓடி வந்துட்டு இருக்காரு உள்ள. கேட்ச் பிடிக்க முடியல அவராலையும். 6 4 சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் மாறுறாங்க. நிற்க வச்சு ஓடினாங்க. அதே மாதிரி மணிவேல் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. கடைசி ஓவரில் நல்லா ஃபினிஷிங் கொடுத்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காங்க. வெளில போயிடுச்சு. கிளியராக பார்த்து அடிக்கிறாரு. பால் அந்தளவுக்கு ஸ்லோவாக வருது. மணிவேல் நல்லா ஃபினிஷிங் கொடுத்துட்ருக்காரு. இது வரைக்கும் எல்லா ஓவரும் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. எல்லா பேட்ஸ்மேனும் விக்கெட் இழந்துக்கிட்டு இருக்க போது இவர் ஒரு ஆள் ஒரு எண்டில் நின்று ஆடுறாரு. பவுலிங்கில் ஒரு மாற்றம். இதையும் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். வெளில போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. மணிவேல் நல்லா ஃபினிஷிங் கொடுத்துருக்காரு. 1 மேன் ஷோ ஆடிட்டு இருக்காங்க திருவள்ளூர் அணிக்காக. நெக்ஸ்ட் பால் நல்லா ஏற்றி போட்டார். மிஸ் பண்ணிட்டார் இந்த பால் அடிக்க. இன்னும் ஒரு பால் இருக்குது. அதை மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். உள்ளே வந்து பேட்ஸ்மேன் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு கடைசி வரைக்கும். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பந்து அடிச்சிருக்காரு. பட் வெளில போகல, ஓடல யாரும். இந்த கேட்சையும் மிஸ் பண்ணுறாங்க. 2 புஷ் பண்ணுறாங்க வேகமாக. கம்ஃபர்டபுளாக எடுத்துட்டாங்க. ரெண்டு ரன் மட்டும் தான் ஓடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 84 ரன் டார்கெட் கொடுத்துருக்காங்க திருவள்ளரை. கவுண்டம்பட்டி அதை சேஸ் பண்ணுவாங்களா இல்லை திருவள்ளரை டிஃபெண்ட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். 84 ரன்னை சேஸ் பண்ண துரைமுருகன் வந்திருக்காரு ஓப்பனிங் பேரா தினேஷோட. திருவள்ளரை அணிக்காக பவுலிங் போட சுரேஷ் வந்திருக்காரு மொதல் ஓவரை. இன்னிங்ஸில் 2 ஓவர் பவர் பிளே. ஃபஸ்ட் பால் நல்லா ஆஃபில் ஏற்றி போட்டார். ஆனால் ஒரு ரன் கூட எடுக்கலை. இன்சைட் எட்ஜ் ஆகி போச்சு. செகண்ட் பால் கீப்பரை பீட் பண்ணி வச்சு இந்த பால். ஆனால் ஒரு ரன் ஓடல. 2 பால் பேக் டு பேக் டாட் போட்டிருக்காரு சுரேஷ்.
ஃபர்ஸ்ட் உள்ள தேர்ட் பால் நல்லா போட்டுறாரு. கேட்சுக்கான சான்ஸாக எடுத்துட்டாருங்க. துரைமுருகன் விக்கெட்லேருந்து போகிறாரு. 3வது பால் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு சுரேஷ். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க திருவள்ளூர். இது வரைக்கும் மொதல் விக்கெட் எடுக்கிறாங்க. 1-1 பேட்ஸ்மேன் லோகு வந்திருக்காரு உள்ள. அந்த மொதல் பாலே அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்ப்போம். விக்கெட்டுங்க. 2 அவுட் ஃபீல்டு தான் இருக்காங்க. ஆனால் அவருக்கு கையிலே போயிருக்கு. சுரேஷ் 2வது விக்கெட் எடுக்கிறாரு அவங்க அன்னிக்காக. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விமல் வந்திருக்காரு உள்ள. பவர் பிளேயில் இது வரைக்கும் நல்லா போட்டுட்ருக்காரு சுரேஷ். நெக்ஸ்ட் பால் ஸ்கூப் ஷாட்டுக்கான முயற்சி, பட் லெக் பை கொடுத்துருக்காங்க. மொதல் ஒரு மெய்டன் ஓவர் போட்டு கொடுத்து போயிருக்காரு சுரேஷ். செகண்ட் ஓவர் போட சங்கர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் தினேஷ் இங்கே இருக்காரு. தினேஷ் ஒய்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கவுண்டம்பட்டி அன்றைக்கி முதல் ரன் ஒய்டு மூலமாக கிடைக்கிது. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. 4 பார்ப்போம். 1 பவுன்ஸில் 4 போயிருக்குன்னு நினைக்கிறேன். 4 தான் கொடுக்குறாங்க அம்பைரும். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு மடக்கி. ஃபைன் லெக்கில் வேகமாக போயிட்டுருக்கு. நல்லா தருவாங்க. அங்கே ஒரு ரன் மட்டும் தான் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்லா கட் ஷாட் ஆடிருக்காரு. தரையோட வேகமாக போயிட்டுருக்கு. ஃபீல்டு சேஸ் பண்ணிகிட்ருக்காரு வேகமாக. 2 ரன்ல எடுத்து விட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் கீப்பர் கையில் ஒரு டாட் பால் போட்டுருக்காரு. நல்லா திரும்பி விட்டார். மிஸ் பண்ணிட்டார் விமல் இந்த பால். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிட்டுருக்கு. வேகமாக போயிட்டுருக்கு பால். ஆனால் சேஸ் பண்ணிட்டாங்க. இதுவும் 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் வரல. பவுண்ட்ரிஸ் எதுவும் கிடைக்கல இது வரைக்கும். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்ப்போம். அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். எடுத்துட்டாருங்க. அடுத்த விக்கெட்டு லூஸ் பண்ணுறாங்க கவுண்டம்பட்டி கீழூர். நல்லா போட்டுட்ருக்காங்க திருவள்ளூர் இது வரைக்கும். ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுத்துடுறாங்க. மொதல் ஓவரில் 2 விக்கெட், இந்த ஓவரில் ஒரு விக்கெட்டு. 2 ஓவருக்கு 10 ரனில் போட்டிருக்காங்க. பவுலிங் நல்லா வச்சுருக்காங்க திருவள்ளூர். தேர்ட் ஓவர் போட மணியில் வராரு. ஸ்ட்ரைக்கில் தினேஷ் அடிச்சிருக்காருங்க. 6 பார்ப்போம். இல்லை 4 போயிருக்கு 1 பவுன்ஸில். தினேஷ் தான் 2 பவுண்டரி எடுத்து வந்திருக்காரு அவங்க அன்னிக்காக. செகண்ட் பால் மறுபடியும் அடுத்த ஃபுல் டாஸ் பால் நேராக போயிருக்காரு. இந்த தடவை கேப்பில் போனாலும் கரெக்டாக ஃபீல்டர் வந்தார். அங்கே 2 டாஸ் பால் பட் மிஸ் பண்ணுறாரு. 2வது டாஸ் பால் தினேஷ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வினோத் இருக்கார். இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணுவார்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி. நெக்ஸ்ட் பால் வைடு போட்டுருக்காரு. இது பெரிய வைடு லெக் சைடில். ரீபால் திரும்பி போட்டுருக்காரு. நல்லா ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் உள்ளே போட்டார் கரெக்டாக. அங்கே ஃபீல்டர் இருக்கார். எடுத்துட்டார். 1 ரன் தான் ஓடிருக்காங்க இது வரைக்கும். அவ்வளோ தூரம் போயும். நெக்ஸ்ட் பால் ஸ்லோயராக போட்டார். பட் பிச்சில் அடிச்சு விட்டு ஓடுறாங்க. சிங்கிள்ஸ் வருது. பவுண்ட்ரி மட்டும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பவர் பிளேயே நல்லா போட்டுருக்காங்க திருவள்ளூர். 2 ஓவரில் 10 ரன் போட்டாங்க பவர் பிளேயில். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸு. மொதல் 6 பார்ப்போம் வெயிட் பண்ணி. எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வினோத் அவரோட பேட்டர்லேருந்து மொதல் 6 எடுத்து வர்றாரு அவங்க டீமுக்கு. மணிவேல் 3வது டாஸ் பால் போடுறாரு இந்த ஓவர்லேயே. 3 ஓவருக்கு 24 அடிச்சு ஆடிருக்காங்க கவுண்டம்பட்டி. 4th ஓவர் போட சின்னசாமி வந்த மொதல் பாலே 6 அடிச்சான்னு நினைக்கிறேன். வெளில பேச்சுங்க. தினேஷ் நல்லா அடிச்சிருக்காரு இந்த பாலை. அரௌண்ட்லேருந்து வராரு இந்த செகண்ட் பால். ஸ்லோயராக போட்டு தூக்கி வெளில போயிடுச்சு நினைக்கிறேன். எதுவுமே போயிடுச்சுங்க. மரத்தை தாண்டி போயிடுச்சு. நல்லா தூக்கி விட்டார் நின்று. தினேஷ் மட்டும் தான் அடித்து கொடுத்துருக்காரு உங்கள் டீமுக்கு. 2 பாலுக்கு 2 6 அடிச்சிட்டாரு சின்ன ஓவரில். பவுலிங்கில் ஒரு சின்ன மாற்றம். பிருத்திவி கண்டினியூ பண்ணுறாரு அந்த ஓவரை. மடக்கி அடிச்சிருக்காரு. வெளில போயிச்சான்னு பார்ப்போம். 6ங்க. ஹாட்ரிக் 6. 10 6 அடிக்கணும் அவங்க டீம்மேட்லேருந்து கால் வந்துச்சு. அதே மாதிரி 3 6 அடிச்சிருக்காரு. இன்னும் 7 6 அடிச்சா மேட்சை வின் பண்ணலாம்.
நல்லா புல் பண்ணார் ஷார்ட் பிச் பால். இது நோ பால் வேறு கொடுத்துருக்காங்க. ப்ரெஷராக இருந்தால் பவுலருங்க, பவுலிங் டீம் தான் இப்போ. நெக்ஸ்ட் பால் லெக்கில் போட்டாங்க, பட் ஒய்டு. கீப்பரை பீட் பண்ணி ஒரு சிங்கிள் கிடச்சிருக்குங்க மறுபடியும். நெக்ஸ்ட் பால் லெக்கில் போட்டார், ஆனால் லெக் பைங்க கரெக்டாக யோசிச்சு போட்டார். ஸ்ட்ரைட்டில் தான் அடிக்கிறாங்க, லெக்கில் போடுவோன்ட்டு. ஒரு டாட் போட்டுருவார் பிருத்திவிங்க. வினோத் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி எடுப்பாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 7 6 அடித்தா மேட்சை ஃபினிஷ் பண்ணலாம் அவங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, கேட்சான்னு பார்ப்போம். எடுத்துட்டாங்க, ஆனால் நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையர். மறுபடியும் ஒரு நல்ல பால் நோ பால் போட்டிருக்காரு. ஒரு அட்வான்டேஜ், ஆனால் ஃப்ரீ ஹிட் கிடைக்காது. ஷார்ட் பிச் பால் வெளில அடிச்சிட்டாருங்க. 4வது 6 இந்த ஓவர்லே. தினேஷ் ஒன் மேன் ஷோ மாதிரி அடிச்சிட்ருக்காருங்க சேசிங்கில். ஒரு கிங் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு சேஸை. நெக்ஸ்ட் பால் வெளில அடிப்பாரான்னு பார்ப்போம். ஒய்டு மறுபடியும் கீப்பர் பீட் பண்ணி போயிட்டுருக்கு வேகமாக. எடுத்து விட்ருக்காங்க. ஒய்டு +1 கிடச்சிருக்கு இந்த பாலுக்குமே. ரீபால் மறுபடியும் போட்டார், தூக்கி வந்துட்டாருங்க. சேஃபாக ரீச் ஆகிட்டார். தினேஷ் லாஸ்ட் பால் யூஸ் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் பால் பெரிய சான்ஸ் எடுப்பாரா? ஷார்ட் பிச் பால் தானே, தெளிவாக தள்ளி விட்டு ஓடிட்டுருக்காரு தினேஷ். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து இது வரைக்கும் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு சேசிங்கில். இது மாதிரி ஆடுறது பெரிய விஷயந்தான். 5th ஓவரில் மறுபடியும் சுரேஷ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 12க்கு 27 ஆடணும். மொதல் பாலே ஒரு ஃபுல் டாஸ் பால் ஒய்டு. 26 தான் ஆடணும். நல்லா போட்டார் சுரேஷ். 2 விக்கெட் எடுத்தார் பவர் பிளேயில். வெயிட் பண்ணி பார்ப்போம், டிஃபெண்ட் பண்ணுவாங்களா இல்லை சேஸ் பண்ணுவாங்களான்ட்டு இவங்க. ஃபர்ஸ்ட் பால் நல்லா காலிலே அடித்து போட்டார். ஒரு டாட் பால் போட்டுறாரு. ஒவ்வொரு டாட் பாலும் இம்பார்ட்டன்ட் இந்த டைமில். சேஸ் பக்கத்தில் வந்துட்டாங்க இவங்களுமே. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருன்னா எட்ஜ் பட்டு போயிட்டுருக்கு. பேட்மேன் திசையில் ஒரு ரன் மட்டும் தான். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு டாட் பால் போட்டுருக்காங்க. ஒவ்வொரு டாட் பால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். அதே மாதிரி டாட் பால் போடுறாரு சுரேஷ். 3 பால் இருக்குது. வெளியே அடிப்பாரா, மேக்ஸிமைஸ் பண்ணுவாரா வினோத் பார்ப்போம். மறுபடியும் ஆஃப்ல இழுத்து போட்டுறாரு. மறுபடியும் ஒரு டாட் பால் போட்டுறாருங்க. கரெக்டி நேரத்தில் லைனாக பிடிச்சி போட்டுருக்காரு. இவரை தவிர யாருமே நல்லா பண்ணல பவுலிங்கில். சுரேஷ் மட்டும் நல்லா பண்ணியிருக்காரு இது வரைக்கும் தனியாக. அடிச்சிருக்காருங்க, சரியான ஹிட்டிங், நல்ல கனெக்ஷன்னு. எங்கேயோ போயிடுச்சுங்க. கரெக்டாக அடித்தார் வினோத் பிடிச்சி. 5th ஓவர் லாஸ்ட் பால் லெக் சைடு போட்டாருங்க. தேவையில்லாத ரன்னு எக்ஸ்ட்ராஸ் போட்டுட்ருக்காங்க. பெரிய ஷாட்டுக்கு முயற்சி எடுத்து தான் நல்லா நெருக்கலாம் சேசணும். கேட்சான்னு பார்ப்போம். அங்கே ஒரு டைவ் நல்ல எஃபர்ட்டு பார்ப்போம். ஃபீல்டிங்கில் இங்கே 2 ரன் புஷ் பண்ணுறாங்க. ஈஸியாக எடுத்துட்டாங்க ஓடி. 3வது ரன் ஓடுறாங்க. 3 ரன் ஓடி எடுத்துறாங்க. லாஸ்ட் ஒரு 15 ஆடணும். ஸ்ட்ரைக்கில் வினோத். பவுலிங்காக சங்கர் வந்துறாரு. மொதல் பாலே அடிச்சிருக்காரு. 6 பார்ப்போம். வெளில போயிடுச்சுங்க. 15 ரன் தான் ஆடுற நிலையில் மொதல் பாலே 6 வினோத். நல்லா ஸ்ட்ரைக் வச்சுருக்காருங்க அவர். 9 தான் அடிக்கணும். 5க்கு 9 ஆடணும். 1 அமிச்சாலுமே மேட்ச்சு கையில் இல்லை. ஈஸியாக சேஸ் பண்ணலாம். 5க்கு 9. செகண்ட் பால் போயிருக்காங்க. இதுக்கும் 6ங்க. சரியான ஸ்ட்ரைக்குங்க. சேஸ் பண்ணாங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சேஸிங்காக இருக்கும். 84 ரன்னு. 6க்கு 15 இருந்துச்சு. 4க்கு 3 கொண்டு வந்துட்டார் வினோத். 2க்கு 2 அனுப்பிச்சிட்டாருங்க. நல்லா சுற்றினார் இந்த பால். வெளில போயிடுச்சு. 3rd பால் அடிச்சிட்டாருங்க. மேட்சே முடிச்சிட்டாருங்க. ஆர்டிக் 6 அடிச்சு கவுண்டம்பட்டி கீழே ஒரு 84 ரன்னை சேஸ் பண்ணுறாங்க. ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணுறாங்க. 3 பால் பேலன்ஸ் இருக்குது. ஆனால்
சரியான ஸ்ட்ரைக் எபிலிட்டி வச்சுருக்காருங்க வினோத். நல்லா ஆடின திருவள்ளூர் அணிக்காக வாழ்த்துக்கள். முதல் 2 ஓவர் நல்லா தான் பவுலிங் போட்டிங்க, சூப்பராக பவர் பிளேயில்.